இன்னைக்கு ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர். இந்த தொகுதி பாத்தீங்கன்னா தற்போது டிஎம்கே வசம் இருக்கு. இந்த தொகுதியில மொத்தத்துக்கு 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கி இருக்கு. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னா 1 மதுரவாயல், 2 அம்பத்தூர், 3 ஆலந்தூர், 4வது ஸ்ரீபெரும்புதூர், 5வது பல்லாவரம், 6வது தாம்பரம். இந்த 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி தான் இந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி உள்ளடங்கி இருக்கு. இந்த தொகுதியில மொத்தத்துக்கு 23,58,000 வாக்காளர்கள் இந்த தொகுதியில இருக்காங்க. இந்த தொகுதியில ஆண் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 11,69,000 பேர் பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்களா இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 11,88,000 வாக்காளர்கள் பெண் வாக்காளர்களா இருக்காங்க. இருபாலர் பாத்தீங்கன்னா 428 பேர் இருக்காங்க. இந்த தொகுதியோட தற்போதைய எம்பி பாத்தீங்கன்னா நம்ம டிஆர் பாலு தான் தற்போதைய எம்பியா இருக்காரு. இவர் 2019ஆம் ஆண்டு 7,93,281 வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடினாரு. இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஏடிஎம்கே கூட்டணி கட்சியான பாமகவை சேர்ந்த வைத்தியலிங்கம் பாத்தீங்கன்னா 2,85,328 வாக்குகளை பெற்றிருந்தாரு. இவர்களுக்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 5,07,955 வாக்குகள் வித்தியாசமா இருந்துச்சு. இதே தொகுதியில 2014ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருந்தாங்க. 2014ஆம் ஆண்டு ஏடிஎம்கே, 2019ஆம் ஆண்டு டிஎம்கே வசம் இப்போதைக்கு இந்த தொகுதி இருக்கு. இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில 2024ஆம் ஆண்டு எந்தெந்த கட்சி எந்தெந்த வேட்பாளர்களை நிறுத்தணும், யார் வெற்றி பெறணும்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.